நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெடுநாட்களுக்கு பிறகு நம்முடைய தென்னாடு இதழ் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு காலத்திலே தினமும் பத்திரிகையாளர் பார்வை என்ற பெயரிலே அன்றன்று நிகழ்ச்சிகளை விமர்சித்து கொண்டிருந்தேன். அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இப்போது சமீப காலமாக நடந்த சில சம்பவங்களை நான் விமர்சித்து பேச வேண்டியிருக்கிறது. நம் தமிழ்நாட்டிலே கவர்னர் என்று ஒருவர் இருக்கிறார். ராதா ரவியா ஆர்என் ரவியா என்று சந்தேகம் வர அளவிற்கு ஒருவர் இருக்கிறார். அவ்வப்போது அறிவுபூர்வமான தகவல்களை தருவதிலே அவர் பெரிய விற்பனர். தமிழை பற்றி கேட்க வேண்டுமா, வரலாறை பற்றி கேட்க வேண்டுமா, அறிவியலை பற்றி கேட்க வேண்டுமா, அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். எப்படி இருக்க வேண்டும் ஒரு கவர்னர் என்று ஒரு வரையறை இருக்கிறது. ஒரு கவர்னர் மாநில அரசின் கொள்கைக்கேற்ப நடக்கின்றவர். ஆனால் இவர் ஒன்றிய அரசிற்கு முட்டு கொடுத்தே தேய்ந்து போனவர். அப்படித்தான் சமீபத்திலே ஒரு சர்ச்சைக்குரிய தகவலை தந்திருக்கிறார். ஏற்கனவே இவர் திருவள்ளுவரை பற்றி, தமிழ் மொழியை பற்றியெல்லாம் பேசியது உங்களுக்கு தெரியும். இப்போது ஒன்றிய அரசு சில நாட்களாக ஒரு சர்ச்சையிலே சிக்கியிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 573 கோடி ரூபாய் கல்வித்துறையிலே சமக்ரா சிக்ஷா என்ற திட்டத்தின் அடிப்படையிலே நமக்கு வரவேண்டிய முதல் கட்ட தொகை இன்னும் வந்து சேரவில்லை. அந்த சமக்ரா சிக்ஷா எதற்கு வர வேண்டும் என்றால், ஒரு 15,000 ஆசிரியர்களுக்கு, சிறப்பு ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுப்பதற்கு அந்த சமக்ரா சிக்ஷா தேவை. அது மட்டும் இல்லாமல் கல்வி உரிமை சட்டம் இருக்கிறதே, அதன் அடிப்படையில் ஏழை பாலை மாணவர்களை தனியார் கல்வி நிறுவனங்களிலே சேர்த்தால் அவர்களுக்கு கட்டணம் கட்ட வேண்டும் அல்லவா? அதற்கு ஒன்றிய அரசு 60 விழுக்காடு, மாநில அரசு 40 விழுக்காடு என்ற அளவில் இந்த கல்வித்தொகையை தரும். இதிலே ஒன்றிய அரசு அந்த பங்கை தரவில்லை. கேட்டால் கம்பிகற்ற கதையெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை, இங்கே இந்தியாவிலே இருக்கின்ற அந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டும், அப்போது தான் நாங்கள் பணம் தர முடியும் என்று சொல்கிறார்கள். பட்டுக்கோட்டைக்கு விலை கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு விலை சொல்கிறார்கள். பிஎம்ஸ்ரீ கல்வி நிறுவனங்களுக்கும் சமக்ரா சிக்ஷாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதை தான். ஆனால் இவர்கள் எப்படியாவது தங்களுடைய கல்விக் கொள்கைகளை தமிழ்நாட்டின் மீது திணித்து விட வேண்டும் என்பதற்காக பிஎம்ஸ்ரீ பாடத்திட்டத்தை, பள்ளியை நீங்கள் தொடங்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் கொள்கை அளவிலே தமிழ்நாடு அரசு பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டத்தினை, பாடத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இப்போது நிதி வந்து சேரவில்லை. இந்த நேரத்திலே நம்முடைய கவர்னர் ஆர்என் ரவி எப்போதுமே முட்டு கொடுப்பார் அல்லவா, ஒன்றிய அரசுக்கு முட்டு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்கிறார்? இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறார், தேசிய பாடத்திட்டத்தை ஒப்பிடும்போது மாநில பாடத்திட்டம் வெகு மோசமாக இருக்கிறது. எப்படி மோசமாக இருக்கிறதா? பள்ளி மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பம் கற்க வேண்டியது கடமை, கற்பிக்க வேண்டியது கடமைன்னு சொல்கிறார். எந்த தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம் புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருகிறதே, அந்த குலக்கல்விக்கு திட்டம். தமிழ்நாட்டின் குள்ளுகப்பட்டர் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இங்கே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது அவரவர் தந்தை செய்கின்ற தொழிலை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டம். ஒருவேளை இதுதான் அவர்களுக்கு ஒரு தொழில்நுட்ப பாடத்திட்டமாக தெரிகிறதோ என்னவோ தெரியவில்லை. அப்படித்தான் இவர் மிதந்து போற்றுகின்ற தேசிய பாடத்திட்டம் என்கின்ற புதிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படி அமைந்திருக்கிறது.
6ஆம் வகுப்புக்கு மேலே ஒவ்வொரு மாணவரும் மத்தியானத்துக்கு மேலே பள்ளிக்கூடத்திற்கே வர வேண்டாம். அவருடைய தந்தையார் என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை செய்ய வேண்டும். இதுதான் மாநில அரசை விட மத்திய அரசுடைய பாடத்திட்டம் உயர்ந்தது என்று இவர் சொல்லுவதற்கு ஒரு காரணம். சரி, அப்படி இந்த மத்திய அரசு என்கின்ற ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டத்திலே என்ன அப்படி சிறப்பாக இருக்கிறது? ஒன்றிய அரசுக்கு பாடத்திட்டத்தை வகுப்பது NCERT என்கின்ற தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம். அதன் கீழ் CBSE என்கின்ற பாடத்திட்டமும் இருக்கிறது. இவருடைய வேலையெல்லாம் என்ன வேலை? வேலையைத்தவன் செய்கின்ற வேலை. சிந்து சமவெளி நாகரிகம் உங்களுக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்தே எல்லோரும் படித்த பாடம். ஏறத்தாழ தமிழர்களுடைய பழைய தொன்மையான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். அது சிந்து நதிக்கரையில் இருக்கின்ற நாகரிகம். இவர்கள் NCERT பாடத்திட்டத்தில் என்ன சேர்த்திருக்கிறார்கள் தெரியுமா? சிந்து நதி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்கிறார்கள். அது என்ன சிந்து சரஸ்வதி நாகரிகம்? சரஸ்வதி என்ற ஒரு நதி ஓடி இருப்பதாக இவர்கள் ஒரு கற்பனை சொல்கிறார்கள். அந்த நதி எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அங்கே இங்கென்று அழைத்து போய் பூமிக்குள்ளே ஓடுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்கிறார்கள். இந்த சரஸ்வதி நதி இந்தியாவில் இப்போது காக்கர் என்று அழைக்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இதுக்கு பேர் ஹாக்ரா என்று ஒரு கதையை விடுகிறார்கள். அது மட்டுமில்லை, நமக்கெல்லாம் தெரியும் கிரீன்விச் ரேகை என்பது மத்திய தரை கோடு. பூமியை பல கற்பனை கோடுகளாக பிரிப்பதிலே அதனை ஒரு அறிவியல் முறைப்படி ஒரு மத்திய தரை கோட்டை வரைகிறார்கள். அது எங்கே இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த புண்ணியவாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? உஜ்ஜயினி வழியாக ஒரு கோட்டை போட்டு இதுதான் உஜ்ஜைன் மத்திய தரை கோடு. உலகத்துக்கே ஒரு புதிய அறிவியலை கற்பிக்கிறார்கள். இப்படி அறிவியலை கட்டுக்கதையாக்குவது. அது மட்டுமா, இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் என்கின்ற அடிப்படையில் அமைந்திருக்கின்ற இந்த CBSEயிலே அம்பேத்கரை பற்றி கடந்த ஆண்டு பாடத்திட்டத்தை நீக்கிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும். சரி, அம்பேத்கரை நீக்கிவிட்டார் என்று அவரை விட பேரறிஞர்களை யாராவது தெரிந்து வைத்திருப்பார்கள் போலும், அதை சேர்ப்பார்கள் போலும் என்று என்றால், இன்றைக்கு மத்திய பிரதேசத்திலே RSS தலைவர்கள் எழுதிய நூல்களை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்கு ஒரு கல்வி அமைப்பை அமைத்திருக்கிறார்கள். சுரேஷ் சோனி, அதில் கோத்தார், தேவேந்திர ராவ், தேஷ்முக், இப்படி RSS அறிஞர்கள் எழுதிய 88 புத்தகங்களை அது பட்டியல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எதை எழுதியிருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை ஏனடா எத்தனையோ அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் இருக்க RSS அறிஞர்களுடைய நூல்களைத்தான் எழுத வேண்டுமா என்று கேட்டால், தேசத்தை கட்டியெழுப்புவதற்காகவும் தேசபக்தியை ஊட்டுவதற்காகவும் இந்த முயற்சியை செய்கிறார்களாம். இவருடைய தேசபக்தி எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு தேசத்தந்தையுடைய படத்தை வைத்து அதை சுட்டு சுட்டு விளையாடிய அந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர்களுடைய சிந்தனையெல்லாம் இப்படி வக்கிரமும் வன்முறையும் நிரம்பியதாகத்தான் இருக்கு என்பது தெரியும். அதனால்தான் அம்பேத்கர் பாடத்திட்டத்தை நீக்கினார். அது மட்டுமல்ல, காந்தியை பற்றிய ஒரு பாடம் CBSEயிலே இருக்கிறது. அந்த பாடத்திட்டத்திலே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், காந்தியை ஏதோ ஒரு இளைஞன் ஜனவரி 30ஆம் தேதி சுட்டு விட்டானாம். மக்கள் எல்லாம் நாதராம் கோட்சேவை சூழ்ந்து கொண்டார்களாம். சுட்டது வேறு, நாதராம் கோட்சே வேறு என்பது போன்று சித்தரிக்கின்ற இந்த பாடத்திட்டத்தை வேறு வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு கதை சொன்னார்கள் அல்லவா, கர்நாடகத்திலே பாஜக ஆட்சிக்கு வந்ததும் கல்வி திட்டத்தை மாற்றி நம்முடைய வீர சாவர்கர் ஆங்கிலேயர்களிடம் 3 முறை மன்னிப்பு கடிதங்கள் எழுதி கொடுத்து தோப்பு கரணம் போட்டு சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டார் அல்லவா அந்த சாவர்கர். அவர் புல் பறவையில் ஏறி அந்தமான் சிறையிலிருந்து தப்பி வந்தார் என்று ஒரு பாடத்திட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட காமெடி பாடத்திட்டமெல்லாம் இருக்கும். வரலாறும் இவர்களுக்கு காமெடி தான், அறிவியலும் காமெடி தான். அதைத்தான் நம்முடைய கவர்னர் RN ரவி அவர்களும் காமெடியாக சொல்கிறார்கள்.
சரி, இப்படி ஆர்எஸ்எஸ் பாடத்திட்டத்தை வைப்பதற்கு என்றே பாரதிய ஞான பரம்பரா பிரகோஷ்டா என்கின்ற ஒரு அமைப்பு, அதாவது இந்திய அறிவு பாரம்பரிய அமைப்பாம். இந்த அமைப்பு 2021 மத்திய பிரதேசத்திலே மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு ஹெட்கேவரை பற்றி பாடம் எடுக்கிறார்கள், ஜனசங்க தலைவரை பற்றி பாடம் எடுக்கிறார்கள். அவர்களுக்கும் மருத்துவத்துக்கு என்னையா சம்பந்தம் என்று கேட்டால் அதை பற்றி அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. இவர்கள் பண்ணிய அளப்பறைகளை பார்த்து யோகேந்திர யாதவ், சுகேஷ் பல்சிகார் என்று போன்றவர்களெல்லாம் என்சிஆர்டியுடைய மூத்த கல்விக்குழு அறிஞர்கள். அவர்கள் போதுமையா உங்கள் லட்சணம், இனிமேல் நாங்கள் அங்கே பாடத்திட்டம் எழுதவும் வேண்டாம், எங்கள் பெயரை அந்த பாடத்திட்டத்தில் சேர்க்கவும் வேண்டாம் என்று போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட கல்வி முறையைத்தான், பாடத்திட்டத்தை தான் நம்முடைய ஆர்.என். ரவி அவர்கள் சிறந்த பாடத்திட்டம், தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் மோசமான பாடத்திட்டம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ்நாடு பாடத்திட்டத்திலே படித்தவர்கள் தான் இன்றைக்கு உலகமெங்கும் அறிஞர்களாக இருக்கிறார்கள், மருத்துவர்களாக இருக்கிறார்கள், கணினி நிபுணர்களாக இருக்கிறார்கள். மாறாக இன்றைக்கு பீகாரிலோ உத்தரப்பிரதேசத்திலோ மத்திய பிரதேசத்திலோ இருக்கின்ற கல்வி முறை என்பது தாய்மொழியை மறந்த கல்வி முறையாக, அறிவியலை மறைந்த கல்வி முறையாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் 3000 கோடியிலே சிலை செய்து 1,00,000 கோடியிலே கோயில் கட்டி அப்படி மக்களை பக்தியிலும் மூட நம்பிக்கையிலும் வைக்கிறார்களே ஒழிய அறிவு தளத்தினை திறந்து ஒரு சரியான பாடத்தை வகுத்து மக்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. இந்த பாடத்திட்டத்தை தான் நம்முடைய கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் சிறப்பித்து கூறுகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இது எதற்காக அவர்கள் சொல்கிறார்கள்? அவருக்கு ஒரே காரணம்தான், இப்போதைக்கு பிஎம்ஸ்ரீ பள்ளியினை நாம் நிறுவ வேண்டும், எப்படியாவது மும்மொழி கல்வி திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பல்வேறு வகையாக சொல்லி நம்மளை வலியுறுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வலியுறுத்தல் தான் நம்முடைய கவர்னர் ஆர்.என். ரவியுடைய வலியுறுத்தல். அவர்களுக்கு பாடம் சொல்கிறோம், ஐயா நீங்கள் ஓய்வு பெற்று விட்டீர்கள், பணிக்காலம் முடிந்த பின்பும் இன்னும் விடாமல் தொடர்ந்து நீங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே உங்களுடைய பணிகள் எல்லாம் போதும். எங்கள் மொழியை பற்றி வர்ணித்தீர்கள், எங்கள் வள்ளுவனை பற்றி வர்ணித்தீர்கள், எல்லாமே தவறுதலாக வர்ணித்தீர்கள். இப்பொழுது எங்களுடைய பாடத்திட்டத்தையும் தவறாக வர்ணித்தீர்கள். இப்போது எங்கள் பாடத்திட்டத்தையும் தவறுதலாக வர்ணித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த பாடத்திட்டம் நல்ல பாடத்திட்டம் என்று காலம் பாடம் கற்பிக்கும் என்பதை பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.